السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கசீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் பக்ரா சூராவுடைய 19 மற்றும் 20வது அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை தலைப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 19வது ஆயத்திலே அல்லாஹ் இறுதியாக 20வது ஆயத்திலே அல்லாஹ் இறுதியாக கூறுகிறான், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த 20வது ஆயத்தை கூறி அல்லாஹ் இந்த முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் நாடினால் இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடினால் அந்த தீயோர்களை பற்றி அல்லாஹ் பேசி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் நாடினால் அந்த தீயோர்கள் அவர்களின் செவி புலனையும் கண் பார்வையும் பறித்திருப்பான் என்றும் இவ்வசனம் கூறுகிறது. இது 20வது வசனம் கூறுகிறது. இதற்கு காரணம் நயவஞ்சகர்கள் உண்மையை அறிந்த பிறகும் அதை கைவிட்டது தான் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வசனத்தின் இறுதியில் அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என தன்னை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றான். அதாவது தன் அடியார்களுக்கு தண்டனை அளிக்க நினைத்தாலும் மன்னிப்பு வழங்க விரும்பினாலும் அதற்கான பேராற்றல் அல்லாஹுக்கு உண்டு. இந்த இடத்தில் அல்லாஹ் இதை கூறுவதற்கு காரணம் தனது அதிகாரத்தையும் ஆற்றலையும் குறித்து நயவஞ்சகர்களை எச்சரிக்க வேண்டும் என்பதுதான் என இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். தான் அவர்களை எப்போதும் கண்காணித்து வருவதாகவும் அவர்களின் செவி புலன் கண் பார்வை ஆகியவற்றை பறித்து கொள்ளும் ஆற்றல் தனக்கு இருப்பதாகவும் அவர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துகிறான். ஆற்றல் உள்ளவன் என்பதை குறிக்க அரபி சொல்லில் கதீர் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது மிகையை குறிக்கும், அதாவது ஃபதாயில் என்னும் வாய்ப்பாட்டில் வரக்கூடியது. ஃபதாயில் ஃபாயில் என்று வாய்ப்பாட்டில் வரக்கூடியது. இங்கு அதற்கு காதிர் ஆற்றல் உள்ளவன் என்ற வார்த்தை இந்த ஃபாயில் வசனில் காதிர் என்று வந்து சொன்னால் அதிக ஆற்றல் உள்ளவன் என்னும் சொல்லை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தியிருக்கான். எனவே ஆற்றல் உள்ளவன் என்னும் மிகிலா பொருளை பொருந்தும். காதிர் என்பது ஃபாயில் என்னும் சாதாரண வாய்ப்பாட்டில் ஃபெல் என்னும் சாதாரண வாய்ப்பாட்டில் அமைந்ததாகும். இதே போன்றே அலீம் என்னும் சொல் வருகின்ற இடத்தில் அதற்கு ஆலிம் மிக அறிந்தவன் என்ற பொருளை தரும். பாருங்கள், இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அனைத்தின் மீதும் அல்லாஹ் அதிக ஆற்றல் உள்ளவன் என்ற மிகை பொருளை இதற்கு அளித்தால் அனைத்தின் மீதும் சிறிது ஆற்றல் உள்ளவர் வேறு யாரோ இருக்கின்றார்கள் என்ற தவறான கருத்துக்கு அது இடமளித்து விடும். உண்மையில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அனைத்து பொருட்களின் ஆற்றலும் உள்ளவன் ஆவான். வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் சிறிதும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. ஆகவே இது போன்ற இடங்களில் மிகையை குறிக்கும் வாய்ப்பாட்டில் அமைந்த சொற்களை பயன்படுத்தப்பட்டிருப்பதாலும் பொருள் செய்யும் போது மிகையை கருத்தில் கொண்டுவிடக்கூடாது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான விரிவுரையாளர்கள் கருத்தாவது, இந்த 4 வசனங்களில் 17, 18, 19, 20 இதில் கூறப்பட்டுள்ள இவ்விரு உதாரணங்களுமே நயவஞ்சகர்களின் ஒரே வகையினருக்கு உரியவைதான். ஆகவே 3வது வசனத்தின், அதாவது 19வது தொடக்கத்தில் இடம்பெற்றுள்ள அவ் என்னும் இடைச்சொற்களுக்கு அல்லது என்று பொருள் தராமல் மேலும் அல்லது இன்னும் என்ற வாவ் பொருளையே தர வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக, நபியே அவர்களில் எந்த பதவிக்கு அல்லது எந்த மறுபாலனுக்கும் நீங்கள் இணங்கி விடாதீர்கள் என்றும் குர்ஆனிலே பெரிய வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். எந்த பாவிக்கும் எந்த மறுபாலனுக்கும் இணங்கலாகாது என்பதன் இதன் பொருளே தவிர இருவரில் ஒருவருக்கு மட்டும் இணங்காதீர், மற்றவருக்கு இணங்கலாம் என்றும் பொருள் அல்ல. ஆகவே மேற்சொன்ன 2 உதாரணங்களில் எதை வேண்டுமானாலும் நயவஞ்சகர்கள் விஷயத்தில் கூறலாம் என்பதே இங்கு நோக்கமாகும். விரிவுரையாளர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கு அவு எனும் இணை இடைச்சொல் சமநிலை குறிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். அறிஞரான ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடன் அல்லது இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடன் தொடர்பு வைத்துக்கொள் என்று ஒருவிடம் நாம் சொன்னால் இருவரில் யாருடன் தொடர்பு வைத்து கொண்டாலும் அது நன்மையே என்ற பொருள். ஆகவே 2 உவமைகளில் எதை கூறினாலும் அது நயவஞ்சகர்களுக்கு பொருந்தும் என்று குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கருத்தை விவரிக்கின்றார்கள் சமஸ்கரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நான் கூறுவதாவது, நயவஞ்சகர்கள் பலதரப்பட்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் நிலைகளும் குணங்களும் வேறுபட்டவையாக இருக்கும்.
பாருங்கள், தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம பல இடத்துல நயவஞ்சருங்கிற ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். இறை மறுப்பாளருக்கு அதான் சொல்கிறாங்க, இல்லை ஏற்று அப்புறம் மறுக்கிறவங்களுக்கு அதே பேர் தான் சொல்கிறாங்க. அதான் இமாம் சொல்கிறாங்க, நயவஞ்சர்களே பலதரப்பட்டவங்க இருக்காங்க. எனவே குணங்களை கொண்டு அது வேறுபடுத்தும். அத்தௌபா என்னும் 9வது அத்தியாயத்தின் நயவஞ்சர்களை பற்றி கூறுகையில், அவர்களின் சிலர் இவ்வாறு உள்ளார்கள், இன்னும் சிலர் இவ்வாறு உள்ளார்கள் என அவர்களின் நிலைகளையும் பண்புகளையும் செயல்களையும் வைத்து பல பிரிவினராக நயவஞ்சர்களை இறைவன் அவர்களை வேறுபடுத்தி குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள 2 உதாரணங்களையும் நயவஞ்சகரில் உள்ள வேறு பிரிவினருக்கு பொருந்துவதே அவர்களின் வேறுபட்ட நிலைகளும் தன்மைகளும் மிக ஏற்றதாக இருக்கும். அந்நூர் என்னும் 24வது அத்தியாயத்தில் இறை மறுப்பாளரில் உள்ள 2 பிரிவினருக்கு 2 உதாரணங்கள் இறைவன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பிரிவினர் அவர்களில் உள்ள பிரச்சாரகர்கள், அந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். மற்றொரு பிரிவினர் பின்பற்றி நடக்கும் ஆதரவாளர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இறை மறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் காணல் நீரை போன்றதாகும். தாகமுள்ளவன் அதை நீர் என்றே எண்ணுவான். அதன் அருகில் சென்று பார்க்கும்போது அங்கு எதையும் அவன் காண்பதில்லை. அங்கு அவன் அல்லாஹுவையே காண்கிறான். அவனது கணக்கை அல்லாஹ் தீர்க்கின்றான் என்ற குர்ஆனிலே 24வது சூராவில் 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லது அவர்களது செயல் ஆழ்கடலில் பரவியுள்ள காரிருளை போன்றதாகும். அலைக்கு மேல் அலை வந்து அதை மூடுகிறது. அந்த 2வது அலைக்கு மேல் மேகம் வேறு ஆக இருளுக்கு மேல் இருள். அங்கே அவன் தனது கையை நீட்டி பார்த்தால் அதை கூட அவனால் காண இயலாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே 24வது சூராவிலே 40வது அத்தியாயத்திலே இவர்களுக்கான ஒரு ஓமையை கூறுகிறான். முதலாவது ஓமை இறை மறுப்பாளர்களின் பிரச்சாரர்களுக்கு உரியதாகும். அவர்கள் இரட்டை அறியாமையில் உள்ளனர். தாமும் கெட்டு சாதாரண பொதுமக்களையும் கெடுக்கிறார்கள். 2வது ஓமை அவர்களை பின்பற்றி நடக்கும் சாதாரண அறியாமை உள்ள பாமரர்களுக்கு உரியதாகும் என்பதாக அல்லாஹ் விளக்கம் அளிக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்பா இந்த ஆயத்துடைய இது என்னன்னு கேட்டால், அல்லாஹுக்கு தான் எல்லா சக்தியும். அல்லாஹ் அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ்வே நாடுகிறான். பாருங்கள், இவனுடைய ஓமையை அல்லாஹ் எப்படி கூறுறான் பாருங்கள். கடலில் வந்து அலைகள், ஒரு அலைக்கு கீழே இன்னொரு அலை. நம்ம வெளியே கடல்னு பார்க்குறோம், கொஞ்சம் தூரம் போனால் அதுக்கு நீரோட்டம்னு ஒன்று இருக்குது. நீரோட்டம் அது அந்த அலைக்கு மேலே அலையாக போகும். அப்போது கொஞ்சம் தூரத்துக்கு போகிறப்ப ஆழ்கடல்லாம் இருட்டாக இருக்கும். அல்லாஹ் தான் சொல்கிறான், அப்படிப்பட்ட இருட்டு. அப்போ அந்த தண்ணிக்கு மேலே கருமேகம் நின்னா இன்னும் எவ்வளோ இருட்டாக இருக்கும். அப்போ கையை நீட்டி பார்த்தா கையை கூட தெரியாது. அப்போ இந்த நயவஞ்சருடைய உதாரணம் கேட்டால் இது போல உதாரணம் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தை இங்கே உங்கள் உதாரணம் காட்டுறாங்க. அல்லாஹ் எந்த நலவை படித்தமோ அல்லாஹ் இதிலிருந்து படிப்பினை பெற்று வாழ்விலை அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் எல்லாத்துடைய சக்தியும் அல்லாஹுடைய கையில் இருக்குது. நம்முடைய உள்ளங்களை தீனின் மீதும் தீனுடைய விஷயங்களின் மீதும் அல்லாஹ் என்றென்றும் இதை சார்ந்து எதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இது வரைக்கும் நயவஞ்சகர்களை பற்றி படித்தோம். அல்லாஹ் இதுக்கு பிறகு தன்னுடைய ஆற்றலை பற்றி பேசுவான். இது மிக அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கே. சும்மா இந்த 2 வரிகள் மட்டும் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ், அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் அமைத்தான். அவனை வானிலிருந்து மழை நீரை பொழிய செய்தான். அதன் மூலம் கனி வகைகளை உங்களுக்கு உணவாக விளைய செய்தான். எனவே இவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டே ஏக இறைவனே அல்லாவிற்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுறான். மனிதர்களை உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்ததையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள். அதனால் நீங்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளலாம். அப்போ இதில் இது விளக்கம் அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். இதில் ஒரு சின்ன நமக்கு கேட்குறப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டால், சில நேரங்களில் இமாம்களுடைய பல கருத்துக்கள் அப்படியே கோர்வை செய்வாங்க. இதை இமாம் அவங்களுடைய ஒரு அழகாக செஞ்ச விஷயம். அப்போ ஒரே கருத்தை மறுபடியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து விஷயத்தை அப்படியே எடுத்து கொடுத்தா அது நல்லாயிருக்கும். அப்போ இப்படி படிக்கும்போது சில நேரங்களில் மாதிரி நமக்கு டேரெக்டாக கேட்குறப்போ வித்தியாசமாக இருக்கலாம். என்ன மறுபடியும் சொன்னதே சொல்கிறாங்க என்பதாக. அப்படியே இல்லை, இமாம் அவங்க வந்து ஒவ்வொரு இமாமுடைய நுண்ணியமான வேறுபாட்டையும் அப்படி விவரிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு
எல்லா விதமான இதிலிருந்து புரிதலையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.